தேவர்கள் சூரபத்மன் என்ற அரக்கனை அழிக்க சிவபெருமானிடம் வேண்டினர். சிவன் தனது நெற்றிக்கண் இருந்து 6 பொறிகள் உருவாக்கி அதிலிருந்து முருகன் தோன்றினார். முருகன் சூரபத்மனை வதம் செய்த இடமே திருச்செந்தூர். அதனால் சேந்திநாதர் என அறியப்பட்டார். பின்னர் செந்தில்நாதர் என அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலம் 2006 படைவீடுகளில் கடற்கரையில் உள்ள ஒரே கோவில் இது. இக்கோயில் 130 முதல் 150 வரை அடி உயரம் கொண்ட 9 தள கோபுரம் கொண்டது. சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கந்த சஷ்டி விழா முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. முருகன் சூரபத்மனை வதம் செய்து பின்பு சிவபூஜை செய்தார். இதுதான் திருச்செந்தூர் கோவிலின் தனிச்சிறப்பு. ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக கருதப்படுகிறது. சிலப்பதிகார சங்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவர்கள் குரு ஓலன் வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்து முருகன் தரிசனம் பெற்றார். விஸ்வகர்மா இந்த கோவிலை கட்டினார்.